ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டரோட 1 மார்க் ஷார்ட்கட் தான். ஆல்ரெடி ஃபஸ்ட் சாப்டருக்கு ஷார்ட்கட் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி ஏ மற்றும் பி என்ற மிகை முழுக்களுக்கு தனித்தனி மிகை முழுக்கள் Q மற்றும் R A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R என்றவாறு அமையுமானால் இங்கு R ஆனது. இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் இந்த 3 இதில் 0 RB அப்படிங்கிற லெட்டர் வந்திருக்கும். இதில் மட்டும் 1ங்கிறது இருக்குது. ஸோ இதை 1 ஒமிட் பண்ணிடலாம். இந்த 3 எடுக்கும்போது எல்லாத்துலேயும் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரே சிம்பிளாக இருக்கும். இங்கே தேர்ட் ஒன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு அண்டர்லைன் வந்துருக்கு இல்லையா, அப்போ நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். 0 is less than or equal to R, R is less than is B. அடுத்து செகண்ட் கொஸ்டின், யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி எந்த மிகை முழுவின் கணத்தையும் 9ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள். இதில் கீவேர்டு என்னென்னா 9ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள். இப்போ 9ஆல் வகுக்கும் போதுனா எந்தெந்த நம்பரை கூட்டுனா 9 வரும்னு பாருங்கள் ஆப்ஷனில். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் வரும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் எடுத்து நம்ம 0ல் ஆரம்பிப்போம். ஸோ 0, 1, 8 இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் 0, 1, 8. கீவேர்டு 9ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள். தேர்ட் கொஷின், 65 மற்றும் 117 மீப்போவாவை 65m மைனஸ் 117 என்ற வடிவில் எழுதும்போது எம்மின் மதிப்பு. இப்போ கேள்வியிலேயே பதில் எடுத்துக்கலாம். இப்போ 65 117ங்கிறது 2 டைம்ஸ் ரிப்பீட்டடாக இருக்கு இல்லையா, அப்போ ஆன்சர் 2. அடுத்து ஃபோர்த்து கொஷின், 17 29ஐ பகா காரணிப்படுத்தும் போது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல். இப்போ நம்ம கீவேர்டு என்னென்னா 17 29 இந்த நம்பர் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஆன்சர் என்னென்னா 3. அப்போ 17 29னா ஆன்சர் 3. இந்த ஷார்ட்கட்லாம் ரிப்பீட்டடெலாம் வராது, வேறு எந்த கேள்வியிலும் வராது. ஸோ ஈஸியாக நம்ம மைண்டில் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். 17 29னா ஆன்சர் 3. அடுத்தது 1 முதல் ஃபிஃப்த்து கொஷின், 1 முதல் 10 வரையுள்ள அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண் கேட்குறாங்க. இதோட கீவேர்டு என்ன 1 to 10. 1 முதல் 10 எடுத்துகிட்டு மிகச்சிறிய எண், இந்த 2 வார்த்தைகள் மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். 1 முதல் 10 மிகச்சிறிய எண் அப்படின்னாலே ஆன்சர் 25 20. சிக்ஸ்த்து கொஷின், 7 4K இஸ் கன்கரண்ட் டேஷ் மட்டு 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100ங்கிறது மேக்ஸில் யாராவது ஒருத்தர் தான் எடுப்பாங்க. ஸோ ஆன்சர் 1. அடுத்து 7th கொஷின், F1 ஈக்குவல் டு 1 F2 ஈக்குவல் டு 3 மற்றும் Fn ஈக்குவல் டு Fn மைனஸ் 1 ப்ளஸ் Fn மைனஸ் 2 என கொடுக்கப்படும் F5 ஆனது. ஸோ நம்ம கீவேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. F1 F2 Fn F5 இந்த மாதிரி F1 F2 F5லாம் வந்துச்சுன்னா ஆன்சர் என்னென்னா 11. அடுத்து ஒரு 8th கொஷின், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 1 மற்றும் பொது வித்தியாசம் 4 எனில் பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும். இதோட கீவேர்டு என்னென்னா முதல் உறுப்பு 1 பொது வித்தியாசம் 4. முதல் உறுப்பு 1 பொது வித்தியாசம் 4ன்னு வந்தால் ஆன்சர் 78 81. இப்போ கொஷின் நம்பர் 11 பாருங்கள். நம்ம 8வது கொஷினில் பார்த்த மாதிரியே கீவேர்டு பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு 1 பொது வித்தியாசம் 4, அடிஷ்னலாக என்ன இருக்குன்னா கூடுதல் 120. கூடுதல் 120 வந்ததுன்னா ஆன்சர் 8. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் முதல் உறுப்பு பொது வித்தியாசம்ங்கிற வார்த்தை 2 இடத்துல வந்திருக்கும். 8வது கேள்வி வரல 78 81 ஆன்சர். அதே 11வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் என்ன இருக்கும் 120. அப்போ ஆன்சர் என்னென்னா 8. அடுத்து 9th கொஷின், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு. இது ஷார்ட்கட் என்னென்னா 6வது உறுப்பின் 6 மடங்கு 6க்கு 6 7க்கு 7 நம்ம வச்சுக்கலாம். 6க்கு 6 7க்கு 7ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 13க்கு அப்படின்னா நமக்கு ஆன்சர் 0. ஸோ 6க்கு 6 7க்கு 7 அப்படின்னா 13க்கு என்ன அப்படின்னா ஆன்சர் 0. அடுத்தது 10வது கேள்வி, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல். இதில் கேள்வியிலே கீவேர்டு எடுத்துக்கலாம். இங்கே 31 இருக்குது, இங்கே m இருக்குது. 31 m கீவேர்டு. ஸோ ஆன்சர் 31 m. அடுத்து 12வது கேள்வி, A 2 power 65 மற்றும் B
equal to 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 etc. 2 power 0 என்ன கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றுள் எது உண்மை. இதோட கீவேர்டு எது உண்மை. எது உண்மை. எப்பவுமே a ஆனது b ஐ விட 1 அதிகம். ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க a எடுத்துக்கலாம். ரெண்டாவது b னா இப்போ a ஆனது b ஐ விட 1 அதிகம். அடுத்து 11வது கேள்வி 3/16 1/8 1/12 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு. இது கீவேர்டு அடுத்த உறுப்பு. இந்த சீரீஸ் பார்த்துக்கணும். அந்த அடுத்து நம்ம கீவேர்டு எடுத்துக்கிறது அடுத்த உறுப்பு. அடுத்த உறுப்புனால என்னது 1க்கு அடுத்தது வரும் இல்லையா. அப்போ 1னா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வருது 1/27. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 T1 T2 T3 எக்ஸெட்ரா என்பது கூட்டுத்தொடர் வரிசை எண்ணில் T6 T12 T18 என்பதுன்னு கேட்குறாங்க. ஸோ கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது. என்ன அப்படின்னா கீவேர்டு என்னென்னா கூட்டுத்தொடர் வரிசை. T1 T2 ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டுத்தொடர் வரிசை. ஆன்சரும் கூட்டுத்தொடர் வரிசை. 15th கொஷின் 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. 15 cube minus 1 plus 2 plus 3 etc. plus 15 மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ 1 cube இந்த கொஷின் பார்க்கும்போதே தெரியணும். இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்லா கேள்வியிலுமே எல்லா ஆப்ஷன்லையுமே 141414 தான் ஆரம்பிக்கும். நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா 1 2ஆல் பெருக்குனா 2, 4 2ஆல் பெருக்குனா 8. ஸோ 1428 லாஸ்ட் எல்லாத்துக்குமே 0 தான் இருக்கும். ஸோ 14280. ஸோ ஷார்ட்கட் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஷின் வந்து ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் பொறுமையாக கொஷின் ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ஆப்ஷன் 4ஐயும் பார்க்கணும். நம்ம சொல்கிற வார்த்தைகள் மட்டும் கீவேர்டாக வச்சுட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கேள்வி இப்போ செகண்ட் சாப்டர் பார்த்தது நான் கீவேர்டாக கொடுத்துருக்கேன். இது ஆன்சரோட யூக்ளிட் வகுத்தல் அப்படின்னு யூக்ளிட் எடுத்துக்கும் போது 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் இஸ் லெஸ் தென் பின்னு எடுத்துக்கலாம். 9ஆல் வகுக்கும் போதுன்னா 0 1 8. அடுத்து 65 117 கொஸ்டினில் 2 டைம்ஸ் ரிப்பீட்டடாக இருக்கும். அப்போ ஆன்சர் 2. 17 29 இந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 29னா ஆன்சர் 3. 1 முதல் 10 அப்படிங்கிற வார்த்தையும் மிகச்சிறிய எண் அப்படிங்கிற 2 வார்த்தையும் எடுத்துக்கோங்க. 25 20 மட்டு 100 100 மார்க் எத்தனை பேர் எடுப்பாங்க. ஒரே ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ மட்டு 100னு ஆன்சர் 1. F1 F2 அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா ஆன்சர் 11. முதல் உறுப்பு 1 பொது வித்தியாசம் 4. இந்த 2 வார்த்தைகள் மட்டும் போதுமானது. முதல் உறுப்பு 1 பொது வித்தியாசம் 4 அப்படிங்கிற கொஷின் 2 முறை வந்திருக்கும். இந்த கேள்வியில் வந்து 78 81 இதிலே கூடுதலாக 120 வந்துச்சுன்னா ஆன்சர் 8. ஸோ முதல் உறுப்பு 1 பொது வித்தியாசம் 4னா ஆன்சர் 78 81. அதுவே கூடுதல் 120 சேர்த்து வந்துச்சுன்னா ஆன்சர் 8. அடுத்தது 6க்கு 6 7க்கு 7 13க்குன்னு கேட்டால் ஆன்சர் 0 0. அடுத்த கொஷினில் 31 எம்னு வந்திருக்கும். ஆன்சர் 31 எம். எது உண்மை. எது உண்மைனா ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். எது உண்மை. ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். அடுத்த உறுப்பு ஒரு சீரியஸ் கொடுத்து அடுத்த உறுப்பு கேட்டேன்னா அடுத்த உறுப்புனா 1க்கு அடுத்த உறுப்பு என்ன இருக்கும். ஆப்ஷன் பியில் 1/27 இருக்கும். அடுத்து T1 T2 T3 இந்த சீரீஸில் கொஷின்லேயே கூட்டுத்தொடர் வரிசை இருக்கும். ஆன்சரும் கூட்டுத்தொடர் வரிசை. அடுத்தது 1 cube 2 cube 3 cube ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஆன்சர் எல்லா இதுலேயுமே 14 காமனாக இருக்கும். ஆப்ஷனில் 0வும் காமனாக இருக்கும். மிடில் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 1 2ஆல் பெருக்குனா 2 4 2ஆல் பெருக்குனா 8. அப்போ 14280. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டைமில் ஃபுல்லாக ரீட் பண்ணாமல் இந்த மாதிரி கீவேர்டு எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கும்போது ரிப்பீட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டைமும் வேஸ்ட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.